எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 20 அம்ச திட்டம். ஓகேங்களா, 20 அம்ச திட்டம் எந்த வருஷம் தொடங்குறாங்க அப்படின்னா 1975 தான் 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த 20 அம்ச திட்டத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மா. ஓகேங்களா, இதே வருஷத்தில் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, எந்த வருஷம்னா 1975. ஓகேங்களா, அதாவது இந்த 20 அம்ச திட்டத்தோட ஒரு பகுதி தான் அந்த ஆர்ஆர்பி பேங்க். ஓகேங்களா அப்படிங்கிறாங்க 1975. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1976 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1976. அடுத்தது சுய வேலைவாய்ப்புக்காக கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தல் ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க 1979. சுய வேலைவாய்ப்புக்காக கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தல் அப்படின்னு ஒரு திட்டம் எந்த வருஷம் 1979. கிராமப்புற நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1983 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிராமப்புற நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 1983 அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டது. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1989 தான் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம சதக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2010 இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம சதக் யோஜனா, அதாவது ரோடு போடுற திட்டம் தான் இந்த யோஜனா 2010 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1985 இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, 1985. இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2013 கொண்டு வரப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. ஓகேங்களா, இதே தமிழ்நாட்டில் எதை எக்ஸிக்யூட் எப்போ பண்ணுறாங்கன்னா 2014 தான் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. அதுக்கப்புறம் தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணித்திட்டம் 2011 அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த வருஷம்னா 2005 தொடங்கப்பட்டது. இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேள்விகள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் இது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். திருப்பியோடைய ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறேன். 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி திட்டம் 1976. சுய வேலைவாய்ப்புக்காக கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தல் 1979. கிராமப்புற நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம சதக் யோஜனா 2010. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் 2005. தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி திட்டம் 2011. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டராக இதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் கேட்கப்படும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.